ஹாய் ஆல், வெல்கம் டு சினி ரிவ்யூ சேனல். நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப லேட்டான ரிவ்யூ. இது மலையாள படம் நரிவேட்டா. டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் பார்த்துவாங்க. சரி, எல்லாருமே வந்து ஓவர் ரேட்டட்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ்ட் கமெண்ட்ஸாக இருந்துச்சு. சரி, நானும் பார்க்காம லேட்டாக தான் இந்த படத்தை பார்த்தேன். நான் டொவினோ தாமஸ் வந்து உண்மையிலேங்க ஒரு பெரிய ஆக்டர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரோலு, அதாவது ஒரு ஒரு கான்ஸ்டபிளாக வராரு. எப்படி அந்த படத்தை அவர் கொண்டு போயிருக்கிறாரு. ஒரு 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு கிராமத்து கதையாக இருக்குது. அந்த கிராமத்து பின்னணியில் என்ன நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே வந்து ட்ரைபல்ஸை பற்றி ஸ்டோரி இது. ஸோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் காமிக்கிறாங்க. இது காமிச்சு இவர் எப்படி வந்து வராரு, எப்படி அந்த ட்ரைபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஒரு இதுதான் சிம்பிள் ஸ்டோரி. ஆனால் எடுத்த விதம் வந்து ரொம்ப வேறு லெவலில் எடுத்திருக்கிறாரு நம்ம அனுராஜ். ஸோ டேரக்டர் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு ஒரு பெரிய குடோஸ்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரன் நம்ம, ஏன்னா இப்போ வர மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு தமிழ் சார்ந்த ஒரு ஆக்டர் இல்லைனா ஒரு கேரக்டரை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் புள்ளிங்க கூட இருக்கலாம். ஆனால் இதில் சேரன் வந்து உண்மையாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. நெகட்டிவ் ரோல் தான் வந்திருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரிஜினல் மலையாளமே வித் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறதுனால வந்து இது வந்து ஒரு மலையாள படத்துக்கான ஒரு ஃபீல் கொடுக்கல. ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி கூட எனக்கு இருந்தது. ஏன்னா சேரன் படம் ஃபுல்லாக வராருங்க அவர். ஸோ நல்லா நடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக வந்து டொவினோ தாமஸ் அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நல்லா கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. தேங்க்யூ.